உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னை சாலையில் வெளிநாட்டு கார்கள் அணிவகுத்துள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். தற்போது எந்தெந்த சாலைகளில் இந்த வெளிநாட்டு கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்க பின்பு சென்னையில் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள், செஸ், ஒலிம்பியாடு உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் ஃபார்முலா 4 என்ற கார் பந்தயம் சென்னையில் நடக்கிறது. இதற்கான பயிற்சி ஆட்டமானது சரியாக 2:45 மணிக்கு துவங்குகிறது. இதனை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார். குறிப்பாக முதல் முறையாக நடப்பதால் கார் பந்தயத்தை காண ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த இலவச அனுமதியை பெற பேடிஎம் எனப்படக்கூடிய இணையதளத்தில் பதிவு செய்து இலவச டிக்கெட்டை பதிவு செய்யலாம் எனவும், நெரிசலை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முதலில் வரக்கூடிய 1000 பேருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த போட்டியை காண்பதற்காக 8000 பேர் அமரும் வகையில் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் உலக அளவில் கார் பந்தயத்தை நடத்தக்கூடிய 15வது நகரம் என்ற பெருமையை சென்னைக்கு இன்று பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இன்றைய போட்டியில் சென்னை உட்பட 6 அணிகள் பங்கேற்கின்றனர். இந்த அணிகள் சார்பில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சர்வதேச வீரர் வீராங்கனைகள் அனைவருமே தற்பொழுது தீவுத்திடலுக்கு வருகை தந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கார்களும் நேற்றே இங்கு கொண்டு வரப்பட்டு அதற்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பந்தயம் நடைபெறக்கூடிய சாலையின் இருபுறமும் கான்கிரீட் மற்றும் இரும்பு தடுப்புகள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் போட்டி இரவில் நடப்பதால் அதிக வெளிச்சம் தரக்கூடிய உயர்ந்த விளக்குகள் சாலையில் அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. போட்டியை காண சிவானந்த சாலை, மன்றோ சாலை, தீவுத்திடல் உள்ளிட்ட பல இடங்களில் பார்வையாளருக்கான மாடங்களும் அமைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ளதால் சென்னையில் பல்வேறு வெளிநாட்டு சொகுசு கார்களும் வருகை தந்த வண்ணம் உள்ளன. அது மட்டுமல்லாமல் தீவுத்திடல் முழுமையாக கிட்டத்தட்ட சென்னை மாநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சாலையின் அனைத்து பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தனியார் பாதுகாவலர் எனப்படக்கூடிய பவுன்சர் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பவுன்சர் கொண்டு வரப்பட்டு இங்கு பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். சரியாக 2:45 மணிக்கு துவங்கும் அதற்கான அந்த பயிற்சி சுற்று, அது மட்டுமல்லாமல் தகுதி சுற்று என அடுத்தடுத்து துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.